சேனலில் உங்களோட நீங்கள் போடுற வீடியோ வியூஸே போக மாட்டேன்து அப்படின்ட்டு இந்த வீடியோ சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இதில் ஒரு 2-3 டாபிக் சொல்ல போகிறேன். உங்களோட வீடியோவை எப்படி பூஸ்ட் பம்ப் ஆக்குறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு மானிட்டைஸ் பண்ண அப்புறமேல தான் உங்களுக்கு ஆட் வரும். அதே மாதிரி தான் இந்த ஆப்பில் நம்ம பண்ண போகிறோம். இதில் எப்படியானால் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து உங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணி விடணும். அதாவது எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அதாவது சர்ச் பண்ணல, நான் யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ்ன்னு போடுறேன். வியூஸ் இன்க்ரீஸ்ன்னு போட்டால் இந்த மாதிரி நிறையா வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. நான் சும்மா மேலே இருக்கிறத டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ எது பற்றி போடலான்ட்டு திங்க் பண்ண வைக்கும்ல, அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னென்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். லோடிங் ஆகுது. லோடிங் அப்படியே ஸ்கிப் கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. படிக்க முடிஞ்சால் நீங்கள் படிங்க, இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு லோன் கொடுத்துட்டு இதில் என்ன கேட்குறாங்கன்னா சேட் ப்ரொமோஸ் ரீல்ஸ் சப்ஸ்கிரைப் வீடியோ வியூஸ் அப்படின்ட்டு நம்ம வீடியோ வியூஸ்குள்ளே போயிடலாம். இங்கே லிங்க்கு கேட்குது. அதாவது நம்மள எந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறீங்களே, எந்த ஒரு வீடியோ அதிகமாக வியூஸ் போகணும் அப்படின்னு கேட்குது. நம்ம ஏதாவது ஒரு வீடியோ என்னோடய சேனல்லேருந்து காப்பி பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு வீடியோ தான் எனக்கு வியூஸ் போகல. அதனால் அது வீடியோ கிடைச்சுன்னா சார் நான் சேட்டுக்கு போயிட்டேன். நான் வீடியோக்கு போயிடலாம். இந்த வீடியோன்னு கொடுப்போம். இந்த வீடியோ கொடுத்து காப்பி லிங்க்கு காப்பி பண்ணிட்டேன். இப்போ அதில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து என்ன வீடியோ அதோட லோகோ இங்கே வந்துடும். அடுத்தது பேக்கேஜன்ட்டு ஒரு 500, 1000, 1500, 2000, 2500 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இதை பற்றி என்னன்னு தெரியல. நானே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கேஜ் 500 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை கொடுத்தா என்ன வருது. அதாவது அங்கே கொடுத்தோடனே இங்கே 12,500 டாலரா காசா என்னன்னு தெரியல. சரி சப்மிட் கொடுப்போம். சப்மிட். ஸோ காசு இல்லை. அதாவது இங்கே பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுது. இந்த பாயிண்ட் எப்படி ஏற்றணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா அதோ இங்கே இருக்குது பாருங்கள், கோன்ட்டு. இந்த கோன் கொடுத்தா அது உள்ளே இந்த மாதிரி வீடியோ ஷோ ஆகும். இதில் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோ 58 செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 காயின்ஸ் வரும். அதாவது 58 செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 காயின்ஸ் இங்கே ஹேட் ஆகும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்போ அது 12,500 வருதோ அப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண வியூஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இன்னொரு ட்ரிக் இன்னொன்று இருக்குது. எப்போ இங்கே பேக்கு அப்படியே பேக் வந்துட்டு இங்கே கோன்ட் இருக்குது. இங்கே கோன்ட் இருக்கா, இந்த கோ டச் பண்ணலாம். கோன்னு டச் பண்ணால் இதில் என்ன கொடுத்துருக்குறேன்னா 1500 காயினுக்கு 90 ரூபா, 1000க்கு 90 ரூபா, 3000க்கு 250 ரூபா, 5% டிஸ்கவுண்ட்டோட இப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் போடுற வீடியோ எதில் போய் பார்க்குறாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக யூடியூப்லேயே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. யூடியூப்பில் கிடையாது. இந்த ஆப்பில் நீங்கள் அப்லோடு பண்ணால் இந்த ஆப்பில் தான் பார்க்குறாங்க. அதாவது இதில் தான் காட்டுவாங்க. யூடியூப்பில் பார்க்க மாட்டாங்க. யூடியூப் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதான ஒரு தேவை, ஏதான ஒரு பொருள் தேவை, இல்லை ஏதான ஒரு வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவீங்க. அந்த சர்ச் பண்ணது என்ன பண்ணும், அது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு லெவலில் காட்டும் இந்த வீடியோ இருக்குன்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுவோன்னா, அதாவது இப்போது வீடியோ க்ளோஸ் பண்ண யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் எதை பற்றி நீ சர்ச் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ஷோ பண்ணுவாங்க. இதை தான் யூடியூப்பில் நடக்கும். நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அது டம்மி வியூஸாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் முயற்சி பண்ணி யூடியூப்பில் போடுங்க. கொஞ்ச நாள் வியூஸ் போகாமல் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள்
சார்ட்டு போடுங்க. சார்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ட்ரெண்டிங் எது சாங்ஸ் போகுதோ ட்ரெண்டிங்காக பார்த்து ஏதான ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.